பேசுறவங்க எல்லாமே அவங்க ரொம்ப தத்துவ மேதாவிகள் நினைச்சு பேசுவாங்க. இப்படி பேசி பேசி அவங்க மக்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. பட் பைபிள் சொல்லுது, இவைகள் எல்லாம் மாயமான தந்திரத்தினால் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். தமிழ்ல கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கை. கொள்ளை கொண்டு போகாதுன்னா எப்படி ஒரு நாட்டின் மேல் இன்னொரு நாடு வந்து யுத்தம் பண்ணி அந்த நாட்டோட அரசன் அந்த நாட்டையே கொள்ளை அடிச்சுட்டு கொண்டு போயிடுறான் பாருங்க. அப்படிப்பட்ட டேர்ம்ல அங்க எழுதியிருக்கிறாங்க தமிழ்ல. தெலுங்குல எப்படி எழுதியிருக்கிறாங்க, உங்களை சிறைபிடித்து போகாதபடிக்கு, உங்களை லாக் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. லாக் ஆயிடாதீங்க. இந்த மாதிரி தத்துவத்தை கேட்டு இந்த மாதிரி தத்துவத்தை சொல்லி நம்பி ஏமாந்துராதீங்க. எல்லாம் உங்க கையில இருக்குது, உங்க கையில ஒண்ணு இல்லைன்னு ஆனா சொன்ன நீங்க என்ன பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஏராளமான தத்துவம். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், நம்ம ரெகுலரா உபயோகப்படுத்த தத்துவம். இன்னொரு தத்துவத்தை பேசுவாங்க, இது காலகாலமா பேசிட்டே தான் வராங்க. அது என்ன தத்துவம் தெரியுமா? நம்ம உலகத்தில் என்ன பிரதர் கொண்டு வந்தோம்? வெறுங்கையோட வந்தோம். பாத்தீங்களா, அவ்வளவு பேர் தெரிந்து பாருங்க. வெறுங்கையோட வந்தோம். ஒண்ணு இல்ல பிரதர், நம்ம கையில ஒண்ணு இல்ல பிரதர், எம்டி பிரதர், எம்டி எம்டி. நோ நோ நோ, தப்பு. அந்த மாதிரி தத்துவத்தை நம்பாதீங்க. யாரோ ஒருத்தன் தெரியாம அவன் பான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆனா அவன் தத்துவம் எனக்கு எல்லாரும் உள்ளத்திலும் போய் ஆழமா பதிஞ்சிருக்குது. வெறுங்கையோட வந்தோம் பிரதர், வெறுங்கையோட போறோம். யோபுவை பாரு, தாவீதை பாரு, எல்லாம் வெறுங்கையோட போனாங்க. பைபிள் சொல்லுது, யாரும் வெறுங்கையோட வர்றது கிடையவே. இந்த உலகத்துல நீங்க பிறக்கும் போது வெறுங்கையோட பிறக்கல நீங்க. அதே மாதிரி இந்த உலகத்துட்டு போகும்போது நீங்க வெறுங்கையோட போக போறதும் கிடையாது. எப்படி உலகத்துல பிறக்கும் போது எப்படி பிறக்கிறீங்க? உங்க கையை பார்த்தீங்கன்னா வெறுமையா இருக்கும். அதனாலதான் நீங்க வெறுங்கைன்றீங்களா? கையை விடுங்க. சில பேர் பாக்கெட்ல ஒண்ணு இருக்காதான், பேங்க்ல நிறைய இருக்கும். பாக்கெட் எம்டினால, கை எம்டினால ஒண்ணுமே இல்லாத ஆளா? நோ நோ. யாரும் வெறுங்கையோட பிறக்கவில்லை, யாரும் வெறுங்கையோட போக போறதும் இல்லை. அப்ப எப்படி பிறக்கிறாங்க அவங்க? எல்லாவற்றையும் ஆளக்கூடிய, ரூல் பண்ணக்கூடிய, எதிர்க்கக்கூடிய ஆற்றலோடும் வல்லமையோடும் சக்தியோடும் எல்லாரும் உலகத்தில் பிறக்கிறார்கள். அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் யாரும் வெறுங்கையோட போகிறதும் கிடையாது. அடால்ட் ஹிட்லர், உலகம் அறிந்த ஒரு சர்வாதிகாரி. இன்னும் ஏராளமான தலைவர்கள் நாம் சொல்லலாம் இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற பில் கேட்ஸ் ஆகட்டும், எலான் மஸ்க் ஆகட்டும், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்க அவங்க கையில.